வணக்கம் மக்களே. பசங்களுக்கு ஸ்கூல் லீவ்லாம் விட்டாச்சு. எங்கேயாவது கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் என்ஜாயும் பண்ணணும். அப்படிப்பட்ட இடம் என்னன்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் வர வேண்டிய இடம் தாங்க இது. இந்தியா சீஷெல் மியூசியம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிற ரூட்லேயே தாங்க இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் இந்தியா சீஷெல் மியூசியம்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு க்ளீனாக ரூட் அண்ட் டைமிங்கோட கைட் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த இடத்துல என்ன பார்க்குற அளவுக்கு புதுசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஷெல்ஸ்லேயே உருவாக்கப்பட்ட நம்ம சிங்கப்பூரில் இருக்க மெர்லைன் ஸ்டாச்சு, அப்புறம் அது இல்லாமல் ஒரு எலிஃபென்ட் ஸ்டாச்சு, அப்புறம் ஏரோப்ளைன்ஸு, ட்ரக்கு அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லுலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1970s அதாவது ராஜா முகமதுன்னு ஒரு தனிப்பட்ட நபரோட உழைப்பால் கிடச்ச இடம் தாங்க இது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக 50க்கும் மேலான இடங்களில் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 40,000க்கு மேலான ஷெல் ஸ்பீஷஸை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் அது 2008 பிளான் பண்ணி, மகாபலிபுரத்தில் பிளான் பண்ணி, நம்ம ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட ஆசீர்வாதத்தால் 2013 ஏஷியாவிலே ஃபஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட்டு சீஷெல் மியூசியம் இது தாங்க. இது கண்டிப்பாக நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. அப்படி அது இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே ஒரு 7 அட்ராக்ஷன் இருக்குங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கி உள்ளே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹700 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் காம்போ ஆஃபரில் எடுத்திங்கன்னா ₹400 உங்களுக்கு கிடைக்கும். 7 அட்ராக்ஷன் பிளேசஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினி ஏஷியா, அதாவது ஏஷியா மீன்ஸ் உங்களுக்கு அந்த சிங்கப்பூர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கப்பூரோட ஸ்டாச்சு இருக்குது. அப்புறம் அதுலேயே அந்த பேபை கார்டன்ஸோட ஒரு லுக் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்க முடிக்கலாம். அதுக்கப்புறம் மினரல் மியூசியம் இருக்குது. ஃபிஷிங் மியூசியம்னா ஃபிஷிங் யூஸ் பண்ணுற ஊக்ஸ்லேருந்து போட்ஸ், என்னென்ன போட்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எப்படி எடுத்து கொண்டு போய் உள்ள மீன்லாம் பிடிக்கிறாங்க, அது சம்மந்தப்பட்ட ஃபிஷிங் மியூசியமு. அது மட்டும் இல்லாமல் மாமல்லா ஃபிஷ் மியூசியம், என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது அந்த ஒரு இது பார்க்கலாங்க.
பேர்ல் மியூசியம் கிட்டத்தட்ட 40,000 வெரைட்டிஸான பேர்ல்ஸு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பேர்ல்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து நம்ம என்ஜாய் பண்ண, பயந்து பார்த்த ஒரு ஜுராசிக் பார்க்கில் இருக்க எல்லா டைனோசர்ஸையும் நம்ம உள்ளேயே பார்க்கலாங்க. அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இருக்க குழந்தைங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் கூட்டு போய் காமிக்கலாம் அதெல்லாம். டைனோசர் ஐலண்ட்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு இல்லாதீங்க அங்கேயே வந்து 3D ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் அதாவது 3D பெயிண்டிங்கில் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொசிஷன்ஸ் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் நீங்கள் போய் பண்ணி பார்த்துக்கலாங்க அந்த இடத்துல. அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து கேம்ஸ் வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஹாரர் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஒன்றுனா உள்ளே போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள் வீடியோஸை. இந்த மாதிரி ஒரு 1 டே ஃபுல் ஃபன்னோட உங்களுக்கு வெறும் ஒரு 400 ரூபீஸ் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.